Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 26. Suppose two cars A and B are moving with uniform velocity with respect to ground along parallel track and in same direction. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க சார். Let the velocity of A and B be. A ஓட velocity 35 km/h due east. A எப்படி போகிறான் 35 km/h ஈஸ்ட்டில். அண்ட் B வந்து 40 km/h ஈஸ்ட்டில். இவன் 40 km/h ஈஸ்ட்டில் போகிறான். What is the relative velocity of car B with respect to car A? Velocity of B with respect to A. VB minus VA. VB என்ன சார்? நல்லா ரெண்டு பேர் ஈஸ்ட்னு ஐ கேப்னு வச்சுக்கிட்டேன்னா 40 ஐ கேப் மைனஸ் 35 ஐ கேப். அப்போ 5 ஐ கேப். ஐ கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஈஸ்ட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எப்படி இருக்குன்னா 5 km/h டியூ ஈஸ்ட்டு. சப்போஸ் அவங்க மாற்றி velocity of A with respect to B கேட்டாங்கன்னா velocity of A minus velocity of B 35 I cap minus 40 I cap. அப்போ ஆன்சர் என்ன வருது? -5 I cap. -5 I capனா என்ன? வெஸ்ட்டை நோக்கி இருக்குது சார். கான்செப்டே புரியல சார். நல்லா பாருங்கள். ஏங்கிற ஒரு பாடி 35 km/h ஸ்பீடில் ஈஸ்ட்டை நோக்கி போகிறான். பிங்கிற ஒரு பாடி 40 km/h ஸ்பீடில் ஈஸ்ட்டை நோக்கி போகிறான். ரெண்டு பேரும் ஈஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. இப்போ நல்லா பாரு, நீங்கள் ஏ காரில் இருக்க, நான் பி காரில் இருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் காரை ஓட்டுறது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறோம். நீ ஏ காரில் இருக்க, நான் பி காரில் இருக்கேன். 1 ஹவருக்கு அப்புறம் நீ எவ்வளோ தூரம் சார் ட்ராவல் பண்ணியிருப்ப? 1 ஹவருக்கு அப்புறம் நீ 35 km ட்ராவல் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இல்லையா? 1 ஹவருக்கு அப்புறம் நான் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன்? நான் 40 ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 ஹவருக்கு அப்புறம் நீ 35 km ட்ராவல் பண்ணியிருக்க. 1 ஹவருக்கு அப்புறம் நான் 40 km ட்ராவல் பண்ணி நிற்கிறேன். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஏ பார்க்குறேன். வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அதாவது ஒன்னையை பொறுத்தவரைக்கும் நான் என்னோட வெலாசிட்டி என்ன. அப்போ நீ என்ன அஸ்யூம் பண்ணிக்க போகிறேன்னா, சார் நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் சார், நான் நகரவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு நானும் நீங்களும் ஒன்றா இருந்தீங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஒரே பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 1 ஹவருக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை விட 5 km முன்னாடி போயிருக்கீங்க. அப்போ என்னையை பொறுத்தவரை நீங்கள் 5 km முன்னாடி போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த 35 ஐ கேப், சாரி 5 ஐ கேப். வேறு இப்போ யாராச்சும் என்கிட்ட கேட்குறாங்க, எப்பா ஏவோட வெலாசிட்டி சொல்லு ஒன்னையை பொறுத்த வரைக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். நான் 40 km தாண்டி வந்து நிற்கிறேன், நீ 35 km தாண்டி வந்து நிற்கிறேன். நான் என்ன சொல்வேன்? சார் நான் நகரவே இல்லை, ஆனால் அந்த ஏக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? என்னை விட 5 km பின்னாடி இருக்கான். அப்போ என்னையை பொறுத்து இருக்க வரைக்கும் அவன் என்னை விட 5 km பின்னாடி போயிட்டான் சார். லாஜிக் புரியுதா? ஸோ இதான் வந்து அந்த -5. இந்த -5 ஐ கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 5 km/h டியூ வெஸ்ட் நோக்கி போகுது. புரியுதா? இதான் இதோட மீனிங். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.